அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளலார் வைத்தியம் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மூலிகை அறிவோம் காணொளியில் நம்ம பார்க்கக்கூடிய மூலிகையானது திருநீற்று பச்சிலை என்ற துணித்தி பச்சிலை. இதனுடைய உண்மை பெயர் திருநீற்று பச்சிலை. நம்ம ஆனால் பொதுவாக இது வழக்கத்தில் துணித்தி பச்சிலைன்னு சொல்லுவாங்க. இதை பேசில் லீஃபுன் வகையில் கூட இது ஒன்றை சாரும். இது எதற்காக திருநீற்று பச்சிலை என்ற பெயர் வந்தது அப்படின்னா, நம்ம நெற்றியில் அணியக்கூடிய திருநீர் செய்வதற்காக இந்த நாட்டு மாட்டு சாணத்துடன் இந்த இலை சாறையும் கலந்து அதை வரட்டி தட்டி பின்பு அதை வேக வைத்து எரித்து அதை சாம்பலாக்கி பின்பு அது திருநீர் செய்வாங்க. அந்த திருநீர் பயன்பாட்டுக்கு மிகவும் பயன்பட்டதுனால திருநீற்று பச்சிலை என்று சொல்லுவாங்க. தலையில் இருக்கக்கூடிய கெட்ட துர்நீர்களை எடுத்துரும். அடுத்து முகப்பருவம் நீக்கும், தாது வெப்பத்தை எடுக்கக்கூடிய ஒரு மூலிகை. இதனுடைய அந்த உள்ள விதை இருக்கும், சப்சா விதைன்னு சொல்லுவாங்க. இந்த விதையை நல்லா முற்றிய பிறகு எடுத்து காய வைத்து அதை தட்டி அந்த விதையை நம்ம எடுத்து வைத்து கொண்டால் வெப்ப காலங்களில், அதிகமான கத்திரி வெயில் வெப்ப காலங்களில் இதை இரவு ஊற போட்டு காலையில் நம்ம சர்பத்தாக நம்ம பயன்படுத்தி வந்தால் வயிற்று உஷ்ணத்தை எடுக்கக்கூடியது. அதனால் நம்ம கடையில் சப்சா விதைன்னு சொல்லுவாங்க. திருநீற்று பச்சிலை நம்ம வீடுகளிலே வளர்த்து அந்த விதையை எடுத்து நம்ம பயன்படுத்தினோம்னா அற்புதமான ஒரு மூலிகை. நம்ம அந்த இலையை 2 பறித்து காதின் பின்புறம் மடித்து வைத்துட்டு போனோம்னா தலைவலி, நமக்கு முகத்தில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, இது போன்ற பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடியதான் துணித்தி பச்சிலை என்ற திருநீற்று பச்சிலை. இதை பெரும்பாலும் நம்மளுடைய ஊர்களில் வீடுகளில் வளர்க்குறத பார்ப்போம். சில நேரம் துளசிக்கும் திருநீற்று பச்சிலைக்கும் வித்தியாசம் தெரியாமல் அதை குழப்பிக்கொள்வார்கள். துளசி வேறு, திருநீற்று பச்சிலை என்பது வேறு. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இந்த காணொளி உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. நன்றி, வணக்கம்.